ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வென்றதை தொடர்ந்து பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகிறது. இந்த தொடரில் இந்திய அணியை ரோஹித் சர்மா மிகச் சிறப்பாக வழிநடத்தினார். இந்த கிரிக்கெட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் ஓய்வு அறிவிப்பு குறித்து பரவலாக பேசப்பட்டது. தற்போது இந்திய அணி கோப்பையை வென்றுள்ள நிலையில் இருவரும் தற்போதைக்கு ஓய்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியுள்ளார்கள். 2027ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. அந்த தொடர் முடியும் வரை இருவரும் விளையாடுவார்கள் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் ஐசிசி கோப்பைகளை அதிக முறை வென்ற கேப்டன்கள் யார் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 2024இல் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை மற்றும் நடப்பு ஆண்டில் நடந்துள்ள சாம்பியன்ஸ் கோப்பை ஆகிய 2 ஐசிசி கோப்பைகளை வென்றுள்ளது. ஐசிசி கோப்பைகளை அதிக முறை வென்ற கேப்டன்கள் என்ற பட்டியலில் ரோஹித் சர்மா 6ஆம் இடத்தில் உள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி 2023இல் நடைபெற்ற உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மற்றும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆகிய கோப்பைகளை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் 2 ஐசிசி கோப்பை வென்ற கேப்டன் என்ற அடிப்படையில் பேட் கம்மின்ஸ் 5ஆவது இடத்தில் உள்ளார். டேரன் சம்மி தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணி 2012 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் நடந்த T20 உலகக்கோப்பையை வென்றது. 2 கோப்பைகளுடன் டேரன் சம்மி 4ஆம் இடத்தில் உள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் கெவின் லாயிட் 1975 மற்றும் 79 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை வென்ற அணியின் கேப்டன் என்ற அடிப்படையில் 2 கோப்பைகளுடன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். MS தோனி தலைமையிலான இந்திய அணி 2011ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது. இதேபோன்று 2007இல் நடைபெற்ற T20 கிரிக்கெட் தொடர் மற்றும் 2013இல் நடந்த சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் ஆகியவற்றையும் இந்திய அணி கைப்பற்றியது. இதன் மூலம் மொத்தம் 3 ஐசிசி கோப்பைகளை வென்ற கேப்டனாக MS தோனி 2ஆம் இடத்தில் உள்ளார். இந்த லிஸ்டில் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் முதலிடத்தில் உள்ளார். இவரது தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி 2003 மற்றும் 2007ஆம் ஆண்டு நடந்த ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வென்றது. மேலும் சாம்பியன்ஸ் கோப்பையை 2006 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் கைப்பற்றியது. இதன் மூலம் மொத்தம் 4 ஐசிசி கோப்பைகளுடன் ரிக்கி பாண்டிங் முதலிடத்தில் உள்ளார்.